வணக்கம் நேயர்களே, இது இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி. நாம் அன்றாடம் காணும் பல நிகழ்வுகளை நம்மால் பதிவு செய்து வைக்க முடியாமல் போகலாம். சின்ன வயசில் நாம் கேள்விப்பட்ட சின்ன சின்ன செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று செய்திகளாக கூட உருவெடுத்திருக்கும். ஸோ ரொம்ப அபூர்வமாக பார்ப்போம் அந்த மாதிரி விஷயங்களை. நம்ம சாதாரணமாக பார்த்த நபர் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாரு அப்படின்னு கூட பார்ப்போம். நம்ம சாதாரணமாக பார்த்த நபர் இன்று முதலமைச்சராக இருக்காரு, நம்ம சாதாரணமாக பார்த்த நபர் பெரிய மத்திய மந்திரியாக இருக்காரு. இப்படி கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு பல தகவல் நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேர இந்த நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு வாய்ப்பாக அமையும் நம்புங்க. இது இன்று ஒரு தகவல். பாருங்க, தொலைநோக்கி பொதுவா வானத்தை வந்து ரொம்ப பிரமிப்போட மனிதன் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு வரான். வானத்துல என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும், அங்க நம்ம போக முடியுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மனிதன் காட்டுவாசியாக இருந்த பொழுதிருந்தே அவனுக்கு இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பலவிதமான உற்று நோக்கிறதுக்கு லென்ஸ் போன்றவற்றை காலப்போக்கில் மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள். பல லென்ஸுகளை வைத்து நிலவில் நடப்பதையே நேரடியாக பார்க்க முடியாத அளவுக்கு லென்ஸுகள்லாம் இருக்கு. பல கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்தி அவற்றிலிருந்து வரும் ஒளிக்கற்றைகளை சேகரித்து அங்கே என்ன தனிமம் இருக்குன்னு கூட கண்டுபிடிக்கிற அளவு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அந்த வகையில் நமது தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் காவனூர் என்ற ஊர் உள்ளது. இது ஒரு மிகச்சிறிய கிராமம். இந்த கிராமத்தில் 8 அடி லென்ஸ், அந்த லென்ஸினுடைய விட்டம் 8 அடி, இவ்வளவு பெரிய லென்ஸ் கொண்ட ஒரு தொலைநோக்கி அங்கே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தமிழகத்தில் இது வரைக்கும் ஒரு 10% கூட அங்கே விசிட் பண்ணலன்றது தான் ஒரு சோகமான விஷயம். கோடை காலங்களில் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த லென்ஸ் மூலமாக பலவித விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷூமேக்கர் லெவி என்ற ஒரு வால் நட்சத்திரம் மோதிய பொழுது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியல. ஆனால் இந்த லென்ஸ் மூலமாக அதை படம் பிடிச்சு வச்சுருக்காங்க. இந்த லென்ஸ் ஆப்ரேட் பண்ணுற அந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலம் தான் செயல்படுத்தப்படுகிறது. இவை தவிர நிறைய சைஸில் வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட லென்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அவைகள்லாம் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய வகையிலும் இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலம் பார்க்கக்கூடிய வகையிலும் இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் விசிட் பண்ணலாம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகில் உள்ள காவனூர் விண்காட்சியகம். நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.